வேலூர் அருகே லாரியின் அச்சு முறிந்ததால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அழகேச பாண்டியன். அழகேச பாண்டியன், போக்குவரத்தை சீர் செய்ய ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா? கூடுதல் விவரம். நிச்சயமாக வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த வெட்டுவானம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக சென்னை பெங்களூர் தேசிய சாலையின் இருபுறமும் அணுகு சாலையில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு கடந்த 6 மாதங்களாக தற்காலிக ஒரு வழிப்பாதையாக வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சூளகிரியிலிருந்து சென்னை நோக்கி கிரானைட் கற்களை ஏற்றி வந்த லாரி அணுகு சாலையில் வந்த பொழுது அங்கு உள்ள வேகத்தடையில் ஏறி இறங்கும் பொழுது அதனுடைய அச்சு முறிந்துள்ளது. இதன் காரணமாக நடு ரோட்டிலேயே லாரி நின்று விட்டதால் போக்குவரத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை லாரி எடுக்க முடியாத சூழ்நிலையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக சென்னை பெங்களூரு சாலை அணுகு சாலை ஒரு வழி பாதையாக அடைக்கப்பட்டு இரு மார்க்கங்களிலும் வாகனங்களே 1 மணி நேரத்துக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை போலீசார் போக்குவரத்தை நிறுத்தி அனுப்புவதால் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது லாரியில் உள்ள அந்த கற்களை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் அந்த பணிகள் முடிந்த பின்னும் போக்குவரத்து சீராகும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அழகேச பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.